ஒவ்வொரு கூட்டத்திலையும் வலியுறுத்திக்கிட்டு. ஆகவே மாமன்னர் சின்னமருது பாண்டியர் வழியில் அவங்களுடைய சமுதாயமும் மாமன்னர் சின்னமருது பாண்டியர் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பு தீவிர பிரகடனத்தில் எல்லாத்தையும் கூப்பிடுறார். யாரும் இங்க இருக்க தமிழ் குடிகள் அனைவரையும் விடல, எந்த ஜாதிக்காரனையும் விடல. சூத்திரன், சத்திரியன், முஸ்லிமான்கள், பிராமணனையும் கூப்பிடுறாரு. அதே மாதிரி தான் நாங்கள் இருக்க விருப்பப்படுறோம். அதனுடைய சமுதாயத்தினுடைய பார்வையும் அதுதான். நாங்க மாற்று தோழமை தமிழ் குடியிட்ட யாருகிட்டையும் விரோதம் பேச விரும்பல. எங்க வளர்ச்சிக்கு தான் அவனுடைய ஒருங்கிணைப்பு குழு பாடுபட்டுக்கிட்டு நாங்க மற்ற இங்க இருக்க தமிழ் குடி உறவுகள் தோழமை சமுதாய மக்கள்கிட்ட எல்லாம் பகமை பாராட்ட விரும்பினதில்லை. ஏன்னா மாமன்னர் அந்த வழியை தான் எங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அதனால யாருகிட்டையும் நாங்க பகைமை பாராட்ட விரும்பல. அவங்க வழியில வரும் சட்டமன்ற தேர்தலில் அகமுடைய ஒருங்கிணைப்பு குழுக்கு, அதாவது அகமுடைய அரசியல் பேசுறாங்க. இப்ப எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில அகமுடைய இருக்காங்க, திமுக அகமுடையா இருக்காங்க, அதிமுக அகமுடையா இருக்காங்க. எந்த அகமுடைய மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் அகமுடைய சமுதாயம் சார்ந்து எந்த பேச்சையும் பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் இதுவரை பேசியதில்லை. அதனாலதான் எங்களை போன்ற அகமுடைய அரசியல் சித்தாந்தம் பேசுறவங்க என்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சொல்வோமோ அன்னைக்கு தான் இந்த அகமுடைய சமுதாயம் ஜம்பு தீபகற்ப பிரகடன நினைவு சின்னம் வைக்க முடியும். எந்த அரசிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் அகமுடைய சமுதாயத்துக்கு இல்லை. கண்ணன் எந்திரிக்கிறாரு, சீக்கிரமா பேச முடியுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா சகோதரர் சீனிவாசன் போன்ற ரொம்ப நேரம் பேசுறவங்களா இருக்காங்க. அதனால இது போன்ற இந்த மாமன்னர் சின்னமருது பாண்டியர்கள் அறிவித்த இந்த ஜம்பு தீபகற்ப பிரகடன நிகழ்வின் வாயிலாக ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்திற்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு கட்சி, எந்த கட்சியாகனாலும் இருக்கட்டும், ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள போகும். நாங்க நிறைய கட்சியை விரும்புறது இல்ல, பாரதிய ஜனதா கட்சி மாதிரி விரும்புறோம். எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும் சட்டமன்ற தேர்தல். நாங்க நிறைய கட்சியை விரும்புறது இல்லை, நாங்க ஓப்பனாவே சொல்றோம். ஏன்னா அகமுடையார்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இப்ப என்னைய மாதிரி ஆனவங்க நாங்க பாரதிய ஜனதா கட்சியை வலியுறுத்துறோம். எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல உரிய பிரதிநிதித்துவம் எதுக்கு நாங்க சொல்றோம்? நான் தான் சொன்னல, பாரதிய ஜனதா கட்சியிலே அவங்களுடைய சமுதாய தலைவர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பேசுறது இல்லை, என்னைய போன்றவர்கள் எல்லாம் பேசுறது. நாங்க போனா தானே எங்களுடைய கோரிக்கை, இந்த இனத்தின் கோரிக்கை சட்டமன்றத்தில் ஒழிக்கும். ஆகவே இந்த அருமையான நிகழ்வில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாமன்னர் மருதுபாண்டியர் பேரவையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களுக்கும், கீழ்மண்டு தலைவர் சந்திரன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அவர்களுக்கும், ஏனைய சமுதாய அன்பு உறவுகளுக்கும், மேடையில் அமைந்திருக்கும் சமுதாய தலைவர் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி நன்றி, வணக்கம்.